இப்போ நம்ம 18th sum exercise இதை பார்க்கலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துப்போம். மேரி டஸ் நாட் கீப் ஹர் புக்ஸ் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இப்படி கொடுத்தாலே இது வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், அதாச்சும் இவங்க வந்து ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணல, இவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ப்ராஃபிட்டா லாஸா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில வச்சு இதை இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை டபுள் என்ட்ரி சிஸ்டமா சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க. சேஞ்சஸ் பண்ணி ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் போடுறாங்க. சரிங்களா? So from the following details, prepare trading and profit and loss account for the year ending 31st March and 2019 and your balance sheet as on that date. இல்லையா profit and loss கட்டிருக்காங்க, trading account, balance sheet. இப்போ cash book கொடுத்துருக்காங்க. இந்த சம் வந்து ஒரே மாடல் தான் இருக்கு. சரிங்களா? இப்போ கேஷ் புக்ல இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எப்படிலாம் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் brought down கேஷ் புக்னா இப்போ இது பேலன்ஸ் brought என்னது? ஓப்பனிங் cash balance. To sales அப்போ இது cash sales. To debtors அப்போ cash received from debtors அப்படின்னு நம்மளா புரிஞ்சுக்கணும். cash debtors அப்ப என்ன அர்த்தம்? cash received from debtors. சரிங்களா? அடுத்து purchases by purchases கொடுத்துருக்காங்க. அப்போ கேஷ் புக்ல கிரெடிட் சைட்ல பர்ச்சேசஸ்னா என்ன அர்த்தம்? பர்ச்சேஸ்க்காக எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன பர்ச்சேஸ்? கேஷ் பர்ச்சேஸ். கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பெய்ட் கிரெடிட்டார்ஸ் இல்லையா? கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வேஜஸ், வேஜஸ் பெய்ட். சரிங்களா? அப்புறம் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், பற்பல செலவுகள் இல்லையா? இதுவும் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கிரெடிட் சைட்ல கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்பென்சஸ், கேஷ் பெய்ட் டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். அடுத்து பை பேலன்ஸ் கேரிட் ஆன், இப்போ க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம கேஷ் புக் ஏற்கனவே போட்டிருப்போம் நீங்க +1ல ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து இன்கம் இல்லைங்களா? அப்போ சேல்ஸ் பண்ண இன்கம் வரும். அப்போ இது கேஷ் சேல்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் சோல்டு, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அதாச்சும் இது வந்து என்ன சொல்றது, ஓப்பனிங் டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் டேட் கொடுத்துருக்கனால இது க்ளோசிங் ஸ்டாக். சரிங்களா? இது சன்ட்ரி டெப்டார்ஸ், அதே மாதிரி ஓப்பனிங் க்ளோசிங் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 80,000 இதுவும் ஓப்பனிங்ல இருந்தது, க்ளோசிங்ல. அதே மாதிரி கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ், ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. டிப்ரிசியேட் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் பை 10% per annum. சரிங்களா? இப்போ வந்து இந்த சம்ல நம்ம என்னெல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும். ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி அதுல வந்து எவ்வளவு பர்ச்சேஸ் எவ்வளவு சேல்ஸ்ன்னு தெரியணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கேஷ் சேல்ஸிங் இருக்கு, கேஷ் பர்ச்சேஸ் இருக்கு, அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வந்து ஓப்பனிங் க்ளோசிங்கும் இருக்கு. டெப்டார்ஸ் தான் வந்து க்ளோசிங் இல்ல, கிரெடிட்டார்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட தேவையில்ல. சரிங்களா? ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து போட தேவையில்ல. அடுத்தது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் போட தேவையில்ல. கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கு, கேஷ் பர்ச்சேஸ் இருக்கு, ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டை போடணும். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டோட்டல் டேட்டாஸ்க்கு என்ன செய்வோம்? டெபிட் சைட்ல பேலன்ஸ் brought down போடுவோம். அதுக்கப்புறம் கிரெடிட் சேல்ஸ் போடுவோம். கிரெடிட் சேல்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து கிரெடிட் சைட்ல கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டார்ஸ் போடுவோம். சரிங்களா? அடுத்தது பேட் டெப்ட்ஸ் இதுல இல்ல, க்ளோசிங் பேலன்ஸ் போடுவோம். க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட் போட்டு போறோம். சரிங்களா? அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் போட்டு அடுத்தது ட்ரேடிங் அக்கௌண்ட் தான். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் ஸ்டாக் போட்டுருவோம். பர்ச்சேசஸ் பாத்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுருவோம். சரிங்களா?
கிரெடிட் சைடில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 2,90,000. கேஷ் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சேல்ஸும் ஆட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், கிரெடிட் சைடில் போட்டுடலாம். க்ளோசிங் ஸ்டாக் வந்து கிரெடிட் சைடில் போட்டுருவோம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல. அடுத்து வேஜஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் போட்டுருவோம். சரிங்களா? இப்போ அடுத்தது இதை போட்டுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ப்ராஃபிட் brought down வரும். சண்டரி எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட் சைடில் போடுவோம். சரிங்களா? வேற எந்த எக்ஸ்பென்சஸும் எதுவும் கிடையாது. அடுத்து ஒன்னே ஒன்று இருக்கு. ஓகே, இந்த ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா, டிப்ரிசியேஷன் 10% கொடுத்துருக்காங்க. இந்த டிப்ரிசியேஷன் 10% எவ்வளோ, 8,000. இதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் சண்டரி எக்ஸ்பென்சஸ் 1,27,000. ஃபர்னிச்சர் டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் வந்து 8,000. ரெண்டு தான் வரும். சரிங்களா? இது ரெண்டு மட்டும் போட்டுட்டு அவ்வளோதான். கிரெடிட் சைடில் பேலன்ஸ் brought down கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா, அந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து இந்த எக்ஸ்பென்சஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைச்சிடும். அடுத்து நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லைபிலிட்டி சைடில் என்ன போடுவோம், ஓப்பனிங் கேபிட்டல் போடுவோம். ஓப்பனிங் கேபிட்டல் போட்டு 2,80,000 ஆட் நெட் ப்ராஃபிட். சரிங்களா? நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம். அடுத்து க்ளோசிங் சண்டரி கிரெடிட்டர்ஸ் 90,000. சரிங்களா? இதை போட்டுருவோம். அதுக்கப்புறம் அசெட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் 1,80,000 போடுவோம். சண்டரி டெப்டார்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற க்ளோசிங் பேலன்ஸை போடுவோம். ஃபர்னிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000 லெஸ் டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணி ஒரு 72,000 போடுவோம். சரிங்களா? அப்புறம் வந்து வேற எதனா இருக்கா பாருங்க, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் 2,23,000 இதை போடுவோம். ஓகேங்களா? அவ்வளோதான் பா, ஈஸி. ஆனால் நம்ம இந்த கேஷ் புக்ல இருந்து எங்கெங்க இந்த ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் போட மாட்டோம். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சா மட்டும்தான் போடுவோம், இல்லைன்னா தேவையில்லை. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது நம்ம ஆஸ் யூஷுவலாக இதுக்கு முன்னாடி போடுற சம் மெத்தடு தான். இதை நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, 8th சம்ல 9th சம்லலாம் என்ன செய்வோம், இந்த ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸி. இப்போ நம்ம சம் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணோம், டு பேலன்ஸ் brought down ஓப்பனிங் டெப்டார்ஸ். டெப்டார்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, ரெண்டு டேட்ல அந்த காலத்துல ஓப்பனிங் டெப்டார்ஸ் ஓப்பனிங் டேட்ல இருக்கிறத போட்டுக்கிறோம். கிரெடிட் சேல்ஸும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே டெபிட் சைட் போட்டுக்கிறோம். அடுத்தது கேஷ் அக்கௌண்ட். கேஷ் புக்ல பாத்தீங்கன்னா டெப்டார்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து 3,40,000 போட்டுக்கிறோம். அடுத்து பை பேலன்ஸ் brought down, சாரி இங்க கேரிட் ஆன் வரும் இல்லைங்களா, பேலன்ஸ் கேரிட் ஆன் போட்டு க்ளோசிங் டெப்டார்ஸ் 80,000 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பேலன்ஸ் ஸ்பீக்கர். சரிங்களா? இப்போ 1,30,000 2,90,000 வந்து 4,20,000 இதுல இருந்து 3,40,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 80,000. இது வந்து பேலன்ஸ் கேரிட் ஆன். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மேட் ஞாபகம் வச்சுங்க. ஓப்பனிங் ஸ்டாக், அடுத்து என்ன பண்ணோம், டு கேஷ் பர்ச்சேஸ் பிளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். இதுல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தா மைனஸ் பண்ணணும். இதுல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இந்த சம்ல இல்லை. இப்போ கேஷ் பர்ச்சேஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுத்துருக்காங்க. கேஷ் பர்ச்சேஸ் வந்து கேஷ் புக்ல இருக்கு. சரிங்களா? கிரெடிட் பர்ச்சேஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3,30,000. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஓப்பனிங் டேட்ல இருக்கு இல்லைங்களா, ஸ்டாக் குட்ஸ் போட்டுருக்கோம் இல்லைங்களா, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ்ன்னு 1,10,000. டு வேஜஸ் இதுவும் கேஷ் புக்ல இருக்கு. அடுத்து கிரெடிட் சைட்ல பை கேஷ் சேல்ஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. கேஷ் புக்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் 3,60,000. கிரெடிட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க 2,90,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 6,50,000. பை க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஸ்டாக் ஆஃப் குட்ஸ்ன்னு கொடுத்து
க்ளோசிங் டேட்ல கொடுத்துருக்கிறத எடுத்துட்டு வந்து போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் கிரெடிட் சைட்ல இருக்கிறத ஆட் பண்ணா 8,30,000, டெபிட் சைட்ல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி இந்த கிரெடிட் சைட்ல இருக்கிற 8,30,000 இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 3,20,000 வந்து கிராஸ் ப்ராஃபிட் கேரிட் ஆன். இதை டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ இதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லைங்களா? பை கிராஸ் ப்ராஃபிட் brought on போட்டு 3,20,000. இதுல டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸும் டிப்ரிசியேஷன் ஃபர்னிச்சர் இல்லைங்களா? டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் 8,000 போட்டுரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1,35,000. 3,20,000ல 1,35,000 போச்சுன்னா 1,85,000 நெட் ப்ராஃபிட். இப்போ பேலன்ஸ் ஷீட் இங்க போட்டிருக்கோம் பாருங்க. 8,30,000ல 5,10,000 போச்சுன்னா 3,20,000 வந்து கிராஸ் ப்ராஃபிட். 3,20,000ல வந்து 1,35,000 போச்சுன்னா 1,85,000 நெட் ப்ராஃபிட். இப்போ பேலன்ஸ் ஷீட் அதே மாதிரி க்ளோசிங் டேட் போட்டுட்டு லைபிலிட்டி சைட் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 2,80,000 அண்ட் நெட் ப்ராஃபிட் 1,85,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ 90,000. க்ளோசிங் டேட்ல இருக்கிற சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எடுத்துட்டு வந்து போட்டுருக்கோம். சரிங்களா? போட்டிங்கன்னா 5,55,000. அடுத்தது கேஷ் பேலன்ஸ், அந்த கேஷ் புக்ல இருக்க க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் எடுத்துட்டு வந்து போடுறோம் 2,23,000. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் இது க்ளோசிங் டேட்ல இருக்கிற ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் இந்த டேட்ல இருக்கு இல்லைங்களா? அந்த எடுத்துட்டு வந்து போடுறோம் 1,80,000. அடுத்து சன்ட்ரி டெப்டார்ஸ் இதுவும் க்ளோசிங் டேட்ல இருக்கிறது. நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல பேலன்சிங் ஃபிகர் அதை எடுத்துட்டு வந்து போடுறோம். பேலன்ஸ் கேரிட் ஆன் 80,000. அடுத்து ஃபர்னிச்சர் 80,000, அதுல இருந்து லெஸ் டிப்ரிசியேஷன் 8,000, 10% மைனஸ் பண்ணீங்கன்னா 72,000. இப்போ இந்த பக்கமும் டோட்டல் பண்ணீங்கன்னா 5,55,000. சரிங்களா? இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்க போன வருஷம் ஏற்கனவே இதை போட்டிருப்பீங்க, அதே மாதிரிதான் சேம். அதை விட இதுல அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா போட்டீங்கன்னா ஈஸியா அழகா போட்டுக்கலாம். ஃபார்மேட்டு கொஞ்சம் அப்பப்போ என்னன்னு பார்த்துக்கணும். சரி, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.